ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ரிவ்யூ சேனல்ல காதலிக்க நேரமில்லை படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படத்தோட ரிவ்யூ பார்க்க முன்னாடி படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி மட்டும் லைட்டா டீஸ் பண்ணிடுறேன். இந்த படத்துல நம்ம ஹீரோயினா வந்து நித்யா மேனன் நடிச்சிருக்காங்க, ஒரு ஆர்கிடெக்டா. இவங்க வந்துட்டு ஒரு பையனை லவ் பண்ணி என்கேஜ்மெண்ட்டும் நடந்தது. என்கேஜ்மெண்ட் நடந்ததுக்கு அப்புறம் சில காரணங்கள்னால அவங்க 2 பேரும் வந்து பிரேக்கப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நித்யா மேனனுக்கு வந்து இந்த லவ் மேரேஜ்ன்ற நம்பிக்கையே இல்லாமல் போயிடுது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து குழந்தை பெற்றுக்கிறேன், அந்த குழந்தைய நானே வளர்த்துக்கிறேன், அதுக்கு வந்து அப்பாவே தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜெயம் ரவி பார்த்தீங்கன்னா, இவர் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியராக இருக்கார். அவரோட வேலைகளை அப்போ பார்த்துட்ருக்காரு. அப்போ வந்து டிஜே பானு வந்து லவ் பண்ணி எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி லவ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ எதர்ச்சியாக ஒரு சூழ்நிலைனால பானுவும் ரவி மோகனும் வந்துட்டு பிரிஞ்சிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆகி அவங்களும் பிரிஞ்சிடுறாங்க. ஸோ ஜெயம் ரவி, நித்யா மேனன் இவங்க 2 பேருக்கும் ஒரு கான்ட்ராஸ்டான கேரக்டர்ஸ். இவங்க 2 பேரும் எப்படி சேர்றாங்கன்னா இந்த படத்தோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் மொத்தமாக வந்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் 2மே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து பாசிட்டிவ்லேருந்தே போயிடலாம். இந்த படத்தில் முதல் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அந்த ஒரு பாட்டுக்காகவே வந்து எல்லாத்தையும் வந்து இந்த படம் வந்து இழுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே வந்து இந்த பாட்டு வந்து ஆல்பம் சாங்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் இந்த பாட்டு வந்து ஒரு பயங்கரமான ஒரு பட்டி தொட்டி ஹிட்டு. இந்த படத்தில் தான் இந்த பாட்டு வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த இழுக்கு தெளி இந்த பாட்டு கேட்கறதுக்காகவே வந்துட்டு இந்த படத்துக்கு போனாங்க. வெறும் அந்த பாட்டு மட்டும் தான் நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாட்டு தவிர லாவெண்டர் சாங்னு ஒன்று இருக்குது. அப்புறம் பிரேக்கப் டான் வந்து ஸ்ருதி ஹாசன் பண்ணியிருக்காங்க, அதுவும் சூப்பராக இருக்குது. ஸோ ஏஆர் ரஹ்மான் வந்து இந்த படத்தில் வந்து ஹைலைட்டாக தெரிகிறாரு. பிஜிஎம்மாகட்டும் சரி, பாட்டாக இருந்தாலும் சரி, தெறிக்க விட்டுருக்காரு ஏஆர் ரஹ்மான். செகண்ட் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நித்யா மேனன். அவங்க வந்துட்டு செலக்டிவாக தான் ஸ்கிரிப்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணி நடிப்பாங்க. அதில் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு கேரக்டர் இம்பார்ட்டன்ஸ் இருந்தால் தான் இந்த படத்தில் நடிப்பாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து ஹீரோயினுக்குன்ற வந்து ஒரு பயங்கரமான பவர்ஃபுல் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நித்யா மேனன் ஆக்டிங். தேர்ட் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி. ஜெயம் ரவி சொல்லி ஜெயம் ரவின்னு வந்து நம்ம ரவி மோகன் நல்ல ஒரு ஆக்டிங் பண்ணியிருக்காரு. ஒரு செட்டிலான ஆக்டிங் தான். அவருக்கு என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்களோ அது வந்து கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஓவர் பில்டப்பும் இல்லாமல் ரொம்ப வந்து டவுனும் பண்ணாமல் பயங்கரமாக ஒரு செட்டிலான ஒரு ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் பாசிட்டிவ். நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டோரி. இந்த கதை வந்து எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுதுன்னே தெரில. எங்கெங்கேயோ கூட்டு போய் கிளைமேக்ஸ் எப்படியோ முடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸை நான் எதிர்பார்க்கவே இல்லை. வேறு மாதிரி முடிக்க வேண்டியதை என்னென்னோ யோசிச்சு டேரக்டர் வந்து சொதப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் செகண்ட் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே. இந்த படத்தை வந்து ரொம்ப ட்ராகியாக இழுத்துருக்காங்க. அதுவும் இன்டர்வல் வரைக்கும் ரொம்பவே போரிங்காக இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஆகுது கொஞ்சமாச்சு லைட்டாக ஃபாஸ்ட் பேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப ட்ராகியாக இழுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் நான் சொன்னல இழுக்குதடி அந்த பாட்டை முழுசாக கூட போடல. அங்கங்கே அப்படியே பிட்டாக போட்டிருக்காங்க. அதையும் வந்து கொஞ்சம் எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் தேர்ட் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து சினிமேட்டிக் அட்வான்டேஜ் வந்து நிறையவே எடுத்திருக்காங்க. 2 பேரும் வந்து கோயின்சிடன்ஸில் ஒரு வாட்டி 2 வாட்டி மீட் பண்ணலாம். ஆனால் படம் ஃபுல்லாகவே கோயின்சிடன்ஸாக மீட் பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம ஜெயம் ரவி, நித்யா மேனன். அதை வந்து தவிர்த்துருக்கலாம். நேச்சுரலாக 2 பேரும் மீட் பண்ணி எப்படி லவ் பண்ணாங்கன்றதை வந்து இன்னுமே வந்து சுவாரஸ்யப்படியாக காமிச்சிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். படம் தான் கொஞ்சம் போர் வச்சுது. நானா டைரக்டர். ஃபோர்த்து நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினய் வச்சு ஒரு போல்டான அட்டம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த படத்தில் வந்துட்டு அது இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். அது எதுக்கு வச்சாங்கன்னு தெரில. லைட்டாக அது வந்து நிறைய பேருக்கு இரிட்டேட்டிங்காக இருந்தது. எதுக்குடா அந்த சீனு, அதை வந்து ஏன் ஹைலைட் பண்ணி காட்டுறாங்கன்னு. அதுவும் கிளைமேக்ஸ்லேயே வந்துட்டு ரொம்பவே ஹைலைட் பண்ணி காட்டுவாங்க. அது எதுக்குன்னே இப்போ தெரியாது. ஸோ இதெல்லாம் தான் இந்த படத்தில் வந்து நெகட்டிவிட்டிஸ். யோகி பாபு காமெடி வந்துட்டு அவ்வளோ ஒர்க் அவுட்டே ஆகலை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆச்சு பரவாயில்ல. செகண்ட் ஹாஃபில் அவர் வரவும் மாட்டாரு, பாதிலேருந்து வராரு. அதுவும் வந்துட்டு ரொம்பவே சூட் ஆகலை. அப்புறம் இந்த படத்தில் வந்து லால் நடிச்சிருக்காரு, மனோ நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் கொடுத்துருந்தாங்களோ அதெல்லாம் நல்லாவே நடிச்சிருந்தாங்க. பட் இந்த படம் வந்துட்டு இன்னுமே நல்லா இருந்திருக்கலாம். ஒரு வித்தியாசமான கான்செப்ட் தான். அதை வந்து எங்கெங்கேயோ கொண்டு முடிச்சிட்டாங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்ஸ் வந்து 5க்கு 2.5 ஸ்டார்ஸ் தருவேன். இன்னுமே ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் அந்த ரைட்டிங் வந்து ரொம்பவே வீக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லாவே எழுதியிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து இன்னுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். இன்னொரு சந்திக்கிறவருக்கு ஆஃப் அண்ட் கைஸ் வரட்டா.